வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள். இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திக்கும் நான் சந்திரிகா ஆறுமுகம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். கொழும்பின் சில வீதிகளூடான ஒரு வழி போக்குவரத்து திட்டத்தின் ஒத்திகை என்ற முன்னெடுப்பு. நாட்டின் பல பகுதிகளில் மழை, கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் மீன்பிடி நடவடிக்கை பாதிப்பு. கொங்கோ குடியரசு அந்த நாட்டின் ஆயுத குழுவுடன் சமாதான உடன்படிக்கையொன்றில் கைச்சாத்து. இனி விரிவான செய்திகள். கொழும்பின் சில வீதிகளூடான ஒரு வழி போக்குவரத்து திட்டத்தின் மற்றொரு கட்டத்துக்கான ஒத்திகை இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். இதன் பிரகாரம் டூப்ளிகேஷன் வீதி, டிக்மெட் சந்தையிலிருந்து இந்து கல்லூரி வரையும், காலி வீதியின் வெள்ளவத்தை சவோய் திரையரங்குக்கு அருகிலிருந்து கொழும்பு வரையும் ஒரு வழி போக்குவரத்து முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்த ஒத்திகை இன்று காலை 9 மணி தொடக்கம் முற்பகல் 11 மணி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்றது. இந்த வானிலை தொடர்ந்தும் நீடிக்குமா என அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் நாம் தற்போது தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் சந்திரிகா. இன்றைய கடந்த சில நாட்களாக வங்களாவிட கடலில் காணப்பட்ட தாளமுகமானது தென்மேற்கு திசையில் நகர்ந்து நேற்று இரவு 7 மணி அளவில் தமிழ்நாட்டின் வேதாரண்யம் அருகே ஊடறுத்து பின்னர் இரவு 8 மணி அளவில் இது தாக்கு நீரிணையாக வெளிப்பட்டது. பின்னர் மீண்டும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இரவு 10 மணி அளவில் தமிழ்நாட்டின் தொண்டி அருகே மீண்டும் ஊடறும். தற்போது இது மதுரையிலிருந்து வடகிழக்காக 50 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளது. இருந்த போதிலும் இது தொடர்ந்து வலு குறைவடைந்து கொண்டு வருகின்றது. இலங்கையின் இந்த தாக்கமானது திருகோணமலை முதல் யாழ்ப்பாணம் வரையான ஆழ்கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். அத்துடன் இன்று கிழக்கு, வடக்கு, வடமத்திய மாகாணங்களின் சில பகுதிகளில் சிதலமான மழை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா? அதாவது திருகோணமலை முதல் யாழ்ப்பாணம் மன்னார் உடான ஆழ்கடல் பகுதிகளில் கடலானது கொந்தளிப்பாக காணப்படுவதனால் மீனவர் சமூகம் மற்றும் கடல்வாழ் தொழிலாளர்கள் கடல் நடவடிக்கை போது அவதானம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் அல்லது அதனை இன்று தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நன்றி ஐயா. மோடு தொடர்பினை ஏற்படுத்தி இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு. புத்தளம் மாவட்டத்திலும் மழையுடன் கூடிய வானிலை நிலவுகின்றது. அது தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர் காசிமுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். வணக்கம் காசிம். வணக்கம் சந்திரிகா. புத்தளம் மாவட்டத்தில் காலநிலையை பொறுத்தவரையில் அப்போது குளிரான வானிலை காணப்படுவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்றிரவு ஓரளவு மழை பெய்த போதிலும் தற்பொழுது வானம் மப்பும் பந்தரமாகவும் காணப்படுகின்றது. அத்துடன் அண்மையில் நாட்டில் ஏற்பட்ட வானிலை காரணமாக மீன்பிடி நடவடிக்கை பாதிக்கப்பட்ட போதிலும் தற்பொழுது மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்களை பிடித்து வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இருந்த போதிலும் கடல் அலை ஓரளவு அடித்த போதிலும் மீனவர்கள் தமது இயந்திர படகுகள், கரைவலை மற்றும் தெப்பம் மூலமாக மீன்களை பிடித்து வருகின்றனர். இருந்த போதிலும் அவர்களுக்காக மீன்கள் அதிகளவு கிடைப்பதில்லை எனவும் மீனவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். செய்திகளுக்காக புத்தளத்திலிருந்து எம் ஏ காசிம்.
இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கடல் சற்று கொந்தளிப்பாக காணப்படுவதாகவும் மீன்பிடி நடவடிக்கைகள் பாதிப்படைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நாம் தொலைபேசியூடாக தொடர்பினை ஏற்படுத்துகின்றோம். அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் ரவீந்திரனுடன். வணக்கம் ரவீந்திரன். வணக்கம் சந்திரிகா ஆறுமுகம். வணக்கம். தற்போது அங்குள்ள காலநிலை எவ்வாறு காணப்படுகின்றது? கடந்த சில நாட்களாக மழை பெய்யாவிட்டாலும் கூட பனிமூட்டம் அதிக அளவு காணப்படுகின்ற காரணத்தினால் கடும் குளிர் நிலவுகின்றது. அத்துடன் கடல் சீற்றம் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகின்ற காரணத்தினால் கடல் அரிப்பும் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணத்தினால் கடல் மீன்பிடி நடவடிக்கைகள் எதுவும் இடம்பெறவில்லை. இருந்த போதிலும் கடந்த 2 நாட்களாக கடல் மீன்பிடி நடவடிக்கைகள் ஓரிரு எஞ்சின் படகுகள் சென்ற போதும் குறைந்த அளவு பெரிய அளவிலான மீன்களை அங்கு பிடிபட்டிருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எவ்வாறு இருந்தாலும் கடல் மீன்பிடி இடம்பெறவில்லை என்றே கூற வேண்டும். ஆனால் நன்னீர் மீன்பிடி மாத்திரம் இடம்பெறுகின்றது. கடல் மீன்பிடி இல்லாத காரணத்தினால் நன்னீர் மீன்பிடி மாத்திரம் இடம்பெறுவதன் காரணத்தினால் நன்னீர் மீன்களின் விலை உயர்வாகவே காணப்படுகின்றது. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக மட்டக்களப்பில் இருந்து சாமி தம்பி ரவீந்திரன். நன்றி ரவீந்திரன். யாழ்ப்பாணம் தொண்டமானாறு கடற்பரப்பில் நெருக்கடிக்குள்ளான இந்திய மீனவர்கள் 3 கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டுள்ளனர். கடற்படையினரால் இந்த மீனவர்கள் கரைக்கு அழைத்து வரப்பட்டு வல்வெட்டித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். சீரற்ற வானிலையுடன் இந்த மீனவர்களின் படகில் எரிபொருள் தீர்ந்து போன நிலையில் அவர்கள் கடலில் நெருக்கடிக்குள்ளாகியிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோகனத் குறிப்பிடுகின்றார். 3 இந்திய மீனவர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இயற்கைக்கு மாறாக பல புதுமைகள் நடைபெறுகின்றன. அவ்வாறான ஒரு சம்பவம் அம்பாறையில் பதிவாகியுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் ஊதா நிறத்திலான நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டு அவை செழிந்து வளர்ந்துள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. சாதாரண நெற்பயிர்கள் பச்சை நிறத்தை கொண்டு காணப்படும். ஆனால் இந்த நெற்பயிர் ஊதா நிறத்தில் காணப்படுகின்றது. அது தொடர்பான தகவல் அடுத்து. இந்த நெற்பயிர்கள் IR வயலட் நெல்லினத்தைச் சேர்ந்தவை என அம்பாறை மாவட்ட விவசாய ஆராய்ச்சி பிரதி பணிப்பாளர் YP இக்பால் தெரிவித்தார். இந்த நெல்லினம் ஆப்பிரிக்க மற்றும் பிலிப்பைன்ஸ் நாடுகளில் பயிரிடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் இந்த வகை நெல்லினத்தின் அரிசி சாதாரண அரிசியைப் போல் வெள்ளை நிறமாக காணப்படுவதுடன் இலங்கையில் இந்த நெல்லினம் அங்கீகரிக்கப்படவில்லை எனவும் அம்பாறை மாவட்ட விவசாய பணிப்பாளர் தெரிவித்தார். அம்பாறை மாவட்டத்தின் வானிலை தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு காத்திருக்கின்றார் நமது பிராந்திய செய்தியாளர் மப்ரூக். வணக்கம் மப்ரூக். போது கொத்துவில் தொடக்கம் பெரிய நீலாவணை வரையிலான மிக நீண்ட மிக பரப்பளவுள்ள இந்த கடல் பிரதேசத்தில் கடல் கொந்தளிப்பு காணப்படுகிறது. கடல் கொந்தளிப்பு என்று கூறும்போது கடந்த 5-6 நாட்களுக்கு முன்னர் ஒப்பிடும்போது மிக அதிக அளவான கடல் கொந்தளிப்பு, கடல் மிகவும் சீற்றத்துடன் காணப்பட்டது. ஆனால் தற்போது ஒப்பீட்டில் குறைவாக காணப்பட்டாலும் கூட கடல் கொந்தளிப்பாகவே காணப்படுகிறது. இதனால் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் மழையினால் பாதிக்கப்பட்டிருந்த இந்த விவசாய மீனவர்கள் தற்போது இந்த அவர் எமது அலுவலக மன்னிக்கவும் பிராந்திய செய்தியாளர் மப்ரூக். நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகள் சிலரினால் நேற்று முன்தினம் முன்னெடுத்த சுற்றிவளைப்பின் போது கம்பெனி தெரு பகுதியில் நுகர்வுக்கு உதவாத ஒரு தொகை தக்காளி சாஸ் மற்றும் மிளகாய்த்தூள் ஆகியன காணப்பட்ட களஞ்சிய சாலை நேற்றைய தினம் மீண்டும் சுற்றிவளைக்கப்பட்டது. இந்த சுற்றிவளைப்பின் போது நியூஸ் ஃபர்ஸ்ட் குழு ஒன்றும் இணைந்து கொண்டிருந்தது.
இந்த உற்பத்தி நிலையத்தின் உற்பத்தி நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் வழங்கிய தகவலுக்கு அமைய நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் மீண்டும் அதனை சுற்றி வளைத்தனர். உற்பத்தி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்த இயந்திரங்கள் சில சீல் வைக்கப்பட்டன. இதேவேளை காலாவதியான பொருட்கள் உள்ளிட்ட 3 கொள்கலன்கள் ஜாயல பகுதியில் உள்ள களஞ்சியசாலையொன்றிலிருந்து நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் சுற்றி வளைத்துள்ளனர். காலாவதியான பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, மரக்கறிகள் உள்ளிட்ட அதிக அளவிலான பொருட்கள் காணப்பட்டதாக அதன் தலைவர் ரோமி மர்சூக் தெரிவிக்கின்றார். இது தொடர்பில் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. நுகர்வோர் அதிகார சபையின் அதிகாரிகளினால் புறக்கோட்டையில் தற்போது சுற்றிவளைப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இது தொடர்பான தகவல்களுடன் லைவ் டிஜி தொழில்நுட்பத்தினூடாக இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜனனி விநாயகமூர்த்தி. ஜனனி, வணக்கம். வணக்கம் சந்திரிகா. தற்பொழுது நாங்கள் புறக்கோட்டை பகுதியில் இருந்து லைவ் டிஜி தொழில்நுட்பத்தினூடாக உங்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். கடந்த சில நாட்களாக பாவனைக்கு உதவாத பொருட்கள் நுகர்வோர் அதிகார சபையினால் தொடர்ந்து சுற்றி வளைக்கப்பட்டு கைப்பற்றப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்று முன்தினமும் கொம்பனி தெரு பகுதியில் பாவனைக்கு உதவாத தக்காளி சோஸ் மற்றும் மிளகாய்த்தூள் களஞ்சிய சாலை ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. எனவே மக்கள் இது பொருட்களை கொள்வனவு செய்யும் போது பொருட்களின் தரம், விலை, பாவனைக்கு உதவிய காலப்பகுதி, காலாவதியான காலப்பகுதி என்பன பொதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா என்பதை கவனித்து பொருட்களை கொள்வனவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நுகர்வோர் அதிகார சபையினால் தொடர்ந்தும் இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக புறக்கோட்டை பகுதியில் இருந்து ஜனனி விநாயகமூர்த்தி.